வாழ்க வளமுடன். அதாவதுங்க, தனயோகம் துட்டு வருமா, கோடிக்கணக்கில் பணம் சேருமா, வசதி வாய்ப்பில் நான் பெறுவேனா, முன்னுக்கு வருவேனா, எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் என்னை ஏசுகிறாங்க. ஐயா ஒன்றுமே இல்லை, வேலைக்கு போகிறான், கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், இவன் என்னைக்கு முன்னுக்கு வருவானா அப்படின்னு தான் சொந்த பந்தமெல்லாம் என்னை ஒரு மாதிரி ஏல்சுமாக பார்க்குறாங்க. ஐயா என்னால் சமாளிக்க முடியல, சம்பளத்துக்கு தான் போயிட்டுருக்கிறேன் என்னங்க. ஆனால் நான் யூடியூப்பில் பார்க்குறேங்கய்யா, 11 கூடையும் 2ஆம் இடத்துல இருக்காரு, 2 கூடையும் 11ஆம் இடத்துல இருக்கிறேன், நல்ல யோகம் தான் வரும், தன யோகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கய்யா. என்னன்னு எனக்கு புரியல, அதனால் அவங்ககிட்ட நான் சாதகம் பார்க்க வந்தோம்னு சொன்னார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பணங்காசில் முன்னுக்கு வருவனா, பல கோடி சம்பாதிப்பனா, சொத்து சுகம் எனக்கு சேருமா, நான் கூலி வேலைக்கு தான் இங்கே போயிட்டுருக்கிறேன், கஷ்டப்படுறேனுங்க, சொந்த பந்தம்லாம் என்னை ஏசுகிறாங்க, ஒன்றுமே புரியல, என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சில நல்லது கெட்டது கூட என்னை ஒதுக்க பார்க்குறாங்க, அதிகமாக ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, வசதி வாய்ப்பாக பார்த்து கூப்பிட்டு போயிடுறாங்க, நம்மளையெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா அந்த மாதிரி என் சாதத்தில். ஆனால் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 11 கூடையும் 2ஆம் இடத்துல இருக்காரு, 2 கூடையும் 11ஆம் இடத்துல இருக்காரு. தன யோகம் இருக்கா இல்லையா? ஐயா எனக்கு கொஞ்சம் சாதகம் பார்த்து சொல்லுங்க. அவர் சப்ஜெக்டே இதே கேள்வி தான், நான் பணக்காரன் ஆவனா ஆக மாட்டேனா, எனக்கு தன யோகம் இருக்கா இல்லையா? எப்படி பாருங்கள், அவர் கேள்வி அப்படி தான் வரும். ஏன்னா நான் சொந்த பந்தத்துலாம் ரொம்ப என்ன சொன்ன வெறுத்து போயிடுறாங்க, என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி போகிறாங்க சொந்த பந்தம். நான் ஏழையாக இருக்கிறனாலே அப்படியா? அப்போ நான் எப்போ நான் பணக்காரன் ஆவேன்? அவருடைய கேள்வி. சம்பளத்துக்கு தான் போகிறேன், சம்பளம் தான் வாங்கி குடும்பத்தை ஓட்டுறேன், வேறு என்ன பண்ண முடியுமையா? அப்போ எனக்கு பாருங்கய்யா, அவரே சொல்கிறாரு எல்லாமே. 11 கூடையும் 2ஆம் இடத்துல இருக்காரு, 2ஆம் இடத்துல இருக்காரு, அந்த 2 கூடையும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ தனயோகம்னு சொல்கிறாங்க சாதகத்தில். நான் நிறையா பார்த்துட்டு இருக்கிறேன், சாதகம் பார்த்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே சொன்னாங்க, உங்களுக்கு தனயோகம் அதிகமாக வரும், கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. அது சேருமா சேராதா அப்படின்னு சாதத்தை கொண்டாந்து உட்காந்து அவர் கேட்குற கேள்வி இதுதான், நான் பணக்காரனா ஆவனா இப்படியே ஏழையாக இருப்பேனா, எப்போயாவது வீடு கட்ட முடியுமா முடியாதா, இடம் வாங்குவோனா வாங்க மாட்டானா, சொந்தக்காரங்கிட்ட நான் சொந்தக்காரங்க மத்தியில் நல்லா வாழுவோனா வாழ மாட்டானா, அவங்களுடைய கேள்வி அதான் கான்செப்ட். சரி, அப்போ அவர் சாதத்தில் அவர் சொன்ன மாதிரி இப்போ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவரை சாதத்தை பார்க்குறது அது இந்த எல்லா பப்ளிக் எல்லாத்து பேர் நபர் சாதகம் சொல்கிறேன், நான் பொதுவான சாதகம் சொல்கிறேன். ஏன்னா அவர் சாதகம் மட்டும் சொல்கிறத விட பொதுவாக சொன்னால் உங்கள் சாதத்தில் இது இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கலாம். 11 கூடையனோட 2 கூடையும் சேர்ந்துருக்கணுங்க. அப்போ 2 கூடையனோட 11 கூடையும் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அதாவது 2ஆம் இடத்துல இருந்து 11ஆம் சேரணுமா, 11ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று இந்த 2 கூட போய் அங்கே போய் சேரணுமா அப்படிங்கிற ஒரு கணக்கை விட, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம், எப்படி பார்வையில் கூட ஓகே ஆகும். அப்போ அதாவது 11 கூடையவனும் 2 கூடையவனும் ஒருத்தர் பார்த்துக்கலாம், எந்த 12 வீட்டில் எங்கே வேணால் இருந்துக்கலாம், பார்த்தாலுமே ஓகே ஆகும், அது பார்த்தாலுமே ஓகே ஆகும். ரெண்டாவது அப்போ அந்த 2 கூடையவன் எங்கிருந்து பார்க்கணும், திரிகோணத்திலிருந்து பார்க்கணும், கேந்திரத்திலிருந்து பார்க்கணும், 11 இல்லை அப்படின்னா 11 கூடையவன் திரிகோணத்திலிருந்து பார்க்கணும், இல்லைன்னா கேந்திரத்திலிருந்து பார்க்கணும். இப்படி பார்த்து குருவோடு சேர்ந்து பார்த்தாலுமே தன யோகம் வருங்கய்யா. கண்டிப்பாக அவர் ஒரு கோடீஸ்வரன் தான், லட்சாதிபதினு சொல்ல முடியாது, அவர் என்றைக்குமே ஒரு கோடீஸ்வரன் ஆவார். எந்த வகையிலாவது அவர் இப்போ சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர் எந்த வழியிலாவது ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு தொழில் பிஸ்னஸ் செஞ்சு கண்டிப்பாக அவருக்கு தனயோகம் கிடைக்கும். இதுதான் 2-11. 2ஆம் இடங்கிறது தனம், குடும்ப, வாக்கு, வருமானம். 11ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், கேளிக்கை அப்படி சொல்லக்கூடாது. அந்த 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸ், நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படி சொல்கிறதே 11ஆம் இடம் தான். அப்போ அந்த 11 கூடையவனும் 2 கூடையனும் பார்த்துக்கிட்டாலே அந்த யோகம், அந்த தனை யோகம் வரும். அந்த 11 கூடையவன் திரிகோண கேந்திரத்தில் இருந்தாலும் தனை யோகம் வரும், 2 கூடையவன் திரிகோணம் கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த யோகம் கிடைக்கும். ஆனால் எங்கிருந்தும் 2 பேரும் பார்த்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலே அந்த தனயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு ப்ரைவேட் சம்மந்தப்பட்டது, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண போயிட்டு இருக்கிற ஒருத்தரோட சாதகம். ஆனால் அவர் சாதகத்தில் அந்த 11 கூடையவனும் அந்த 2 கூடையவனும் பார்த்துக்கிறாங்க. அவர் அப்படி தான் கஷ்டப்பட்டார், இன்றைக்கி பல கோடிக்கு சொந்தக்காரர். ஏன்னா அவங்க சொந்த வந்தவங்களாம் அவங்க ஒன்றும் செய்யலை, பார்ட்னர் நண்பர்கள்லாம் போட்டு ஒரு பார்ட்னரை போட்டு இவரை நல்ல நிலைமையில் போயிட்டு அவருக்கு சேலரி கொடுத்து இடம் வாங்கி வீடு கட்டிட்டார். இதுதான். அப்போ இந்த 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் என்ன மாதிரி இருக்குது, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா, தன யோகம் இருக்குதா, வீடு கட்டுற யோகம் இருக்குதா, அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாரா. அப்போ அவரும் சொல்கிறாருங்க, அது ஐயா நான் வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன்
அப்படி சொல்கிறார். ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிகிட்டே கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ நல்ல இடத்துல, பெரிய இடத்துல பொண்ணு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு, வசதியான பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காரு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.